அத்துமீறும் எதிர்க்கட்சிகள் துணை ஜனாதிபதியை அவமானப்படுத்த துணிந்தனர். பிரதமர் மோடி மீது ஆளும் பாஜக மீதும் உச்சக்கட்ட வெறுப்பில் இருக்காங்க எதிர்க்கட்சிகள். என்னதான் சேற்றை வாரி இறைத்தாலும் மக்கள் மனதில் கம்பீரமாக சிம்மாசனமிட்டு பாஜக அமர்ந்திருப்பதை இவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியல. என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இவர்களுக்கு தேர்தல்களில் அடிமேல் அடி விழுந்து கொண்டிருப்பதை இவர்களால் தாங்கிக் கொள்ளவும் முடியல. அந்த வெறுப்பில் தான் பாராளுமன்றத்தில் பிரிவினை பேச்சுக்கள் முதல் சக மாநிலங்களை இழிவுபடுத்தும் பேச்சுக்கள் வரை தொடர்ந்து பேசுறாங்க. குறிப்பாக மாநிலங்களவை தலைவராக செயல்படும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளால் மிகவும் மனமுடைந்து போனார். இதுவரை பாராளுமன்றத்தில் இருந்து 49 எதிர்க்கட்சி எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்திருக்காங்க. அதற்கு காரணம் பொதுவானதுதான். அவையின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டது. ஊரெல்லாம் குழப்பத்தை உண்டு செய்யும் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் குழப்பம் செய்யலாம் என்று பார்த்தால் அதை துணை ஜனாதிபதி அனுமதிக்கல. இதனால் மேலும் கடுப்பான எதிர்க்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு வெளியே ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்கள் துணை குடியரசுத் தலைவரை இழிவுபடுத்தும் வகையில் அவரை போல உடல் மொழியை வெளிப்படுத்தி மிமிக்ரி செஞ்சாரு. அருவருக்கத்தக்க வகையில் அமைந்திருந்த இந்த செயலை அனைத்து பாஜக எம்பிக்களும் கடுமையாக கண்டித்திருக்காங்க. மேலும் மனமுடைந்து போன துணை ஜனாதிபதி அவர்கள் இது அவர் வகிக்கும் பதவிக்கு அளிக்கப்பட்ட மரியாதை குறைவாக மட்டும் கருத முடியாது. ஒரு ஜாட் சமூகத்தில் இருந்து வளர்ந்து வந்த ஒரு விவசாயியை இப்படி கிண்டல் செய்வது மூலம் ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலையும் அவமானப்படுத்துவது போல ஆகும் என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறாரு. இவ்வளவு வன்மமும் பொறாமை குணமும் கொண்டுதான் இத்தனை நாளாக இவர்கள் பாராளுமன்றத்தில் செயல்பட்டு வந்திருக்காங்க என்பது தெள்ள தெளிவாகிறது. இவர்களின் நோக்கமெல்லாம் ஒரு மன்னர் ஆட்சியை போல தங்கள் சொல்வது போல் எல்லோருமே அதற்கு கைகட்டி வாய்ப்பொத்தி கொண்டு கேட்டு நிற்க வேண்டும் என்பதுதான். இல்லையென்றால் நாட்டின் 2வது குடிமகன் என்ற பொறுப்பில் இருப்பவரை கூட அவமானப்படுத்த இவங்க தயங்க மாட்டாங்க என்பது தெளிவாகிறது.